ஹாய்ங்க. இன்னைக்கு நான் எத சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொதுவாவே அடுத்தவங்கள பத்தி பேசுறது எனக்கு வந்து பிடிக்காது. ஆனா, இன்னைக்கு நான் ஏன் அவங்கள பத்தி நான் பேசுறேன் அப்டின்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கட்டும் அப்டிங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். அதாவது நெறைய சேனல் பார்த்துருப்பீங்க. பூஜா வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இத பண்ணுங்க பணம் வரும். இத பண்ணுங்க அது நடக்கும். இத பண்ணுங்க அது நடக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ முருகர வச்சு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சேல்ஸ் பண்றது, வேல் சேல்ஸ் பண்றது இது எல்லாமே இருக்கு. நான் வந்து ஒரு ஹானஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? என் வீட்ல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பூஜா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, பெருசா நான் வந்து எந்த லெவல்லயும் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். முருகருடைய படம் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பொட்டு வச்சு, பூ வச்சுட்டு நான் வந்து அகல் விளக்குல தீபம் வந்து நான் போட்டிருப்பேன். செவ்வாய்க்கிழமை அந்த நைட் 8 டூ 9 நான் தீபம் போட்டு, இன்னைக்கு எனக்கு வந்து எல்லாமே பரவால்ல. சரிங்களா? ஆத்மார்த்தமா நான் சாமி கும்பிடுறேன். மத்தமாரி ரொம்ப ஆடம்பரமாலாம் நான் எதுவுமே பண்ணல. இப்ப ஒரு சேனல் எடுத்துக்கோங்களேன். அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து ரொம்ப நாளா அவங்களோட சேனல் வந்து நான் பார்த்துட்டுருக்கிறேன். இப்ப என்ன ட்ரெண்ட் ஆகுதோ அத பத்தி பேசுவாங்க. சரிங்களா? நம்ம நம்ம ட்ரெண்டிங்க்கே நம்ம வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம வேலைய பார்த்துட்டு நம்மளுக்கு என்னவோ அத ஹானஸ்ட்டா வந்து நம்ம பேசணும். சோஷியல் மீடியாங்கும்போது. அது வந்து இங்க கிடையவே கிடையாது. என்டர்டெயின்மென்ட்டு எத வந்து விக்கலாம், இத வச்சு நம்ம எப்படி சம்பாரிக்கலாம் அப்படிதான் இருக்குது. அதெல்லாம் ரைட். அதெல்லாம் அவங்கவங்களோட பர்சனல் நம்மளுக்கு அது தேவையில்ல. இப்ப அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட சேனல் பத்தி நான் சொல்றேன். அவங்க வந்து அவங்களோட ஃபீல்ட் ஒர்க் பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே. பட் சாய்பாபா ட்ரெண்டிங் ஆனப்ப சாய்பாபா, வாராகி அம்மன் ட்ரெண்டிங் ஆனப்ப வாராகி அம்மன். அந்த சிலை வித்தாங்க. சாய்பாபா சிலை வித்தாங்க. எல்லாம் இவங்க சொல்லப்போனா சாய்பாபால ஆரம்பிச்சு சுடுகாடு காளி வரைக்கும் வந்து இப்ப கரண்ட்லி வீடியோ வந்து போட்டாங்க. அதுல வந்து இப்ப இந்த திகம்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவ பத்தி போட்டிருந்தாங்க. அதாவது இவங்களே பாசிட்டிவாவும் போடுவாங்களாமா. சேனலையும் பாசிட்டிவ்னு வச்சுட்டு இவங்களே பாசிட்டிவாவும் போட்டு நம்மள இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி இவங்களே வந்து நெகட்டிவாவும் பேசுவாங்களாமா. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்டின்னா, அவங்கள பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுட்டுல நம்ம அத வந்து பேசணும். சோஷியல் மீடியா அப்படிங்கிற இடத்துல வந்து அத வந்து முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். நீ ஒரு அட்மையர் ஆயி நீங்க வந்து போயிடுறீங்க. அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறீங்க. எல்லாம் பண்ணிடுறீங்க. கடைசியில அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இப்படிதான் அப்படின்னு போட்டா, இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா 100% நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன வேணா விளக்கம் வந்து யாரு வேணா நெனச்சுக்கிட்டு குடுக்கட்டும். பட் இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபேமஸ் பண்ணி விட்றது. இவங்கள ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டு, திருப்பி இவங்களா நெகட்டிவா பேசுனாங்கன்னா, இன்னும் நெறைய பேர் நம்ம பார்ப்போம்ல. இதுதானே நம்மளோட மென்டாலிட்டி. எங்க வந்து நெகட்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டு ஒருத்தர் பத்தி ஒருத்தர் வந்து தப்பா பேசினா தான் நம்ம பார்க்குறோம். பட் இதுவரைக்கும் என்னோட சேனல் நான் அப்படி பேசினதில்ல. இது வந்து உங்களுக்குள்ள ஒரு தெளிவுக்காக தான் நான் சொல்றேன். மத்தபடி எனக்கு வேற இதுல எதுவுமே இல்ல. நானுமே வந்து பூஜை பண்றேன். அதிகமா பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன். ஏன்னா, அந்த நேரத்துல எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதையுமே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு, நம்ம வேலைகள் நம்ம அன்றாட வேலைகள் செஞ்சுட்டு, நம்ம பிரபஞ்சத்த பார்த்து என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதேமாரி நான் வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு நான் மாசம் தவறாம முருகர கும்பிடுறேன். அவ்வளோதான். மத்தபடி இத போடுங்க, அத போடுங்க. முருகருக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும். ஏன் நான் அரளிப்பூ கூட இல்ல அப்படின்னாலும், எனக்கு என்ன பூ கிடைக்குதோ அத போட்டு நான் கும்பிடுறேன். முருகர் ஒண்ணும் எனக்கு வரம் குடுக்காம போலயே. நான் வேல் வாங்கி வச்சா நான் அபிஷேகம் பண்றேன்? கிடையாதே! நான் நான் எனக்கு தெரிஞ்சத நான் வந்து பண்றேன். என் வீட்ல என்ன சிலை இருக்குதோ அதுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். மனசார முருகர நான் கும்பிடுறேன். அவ்வளோதான். எனக்கு நல்லது நடக்குதே! நடக்காம இல்லையே! அந்த மாதிரி எதுக்காக இந்த மாரி ஒரு நெகட்டிவிட்டி இவங்களே சொல்லி, இவங்களே எல்லாம் பண்ணுவாங்களாமா? எதுக்கு இந்த வேலைன்னு நான் கேட்குறேன். நம்ம வேலைய பத்தி நீ என்ன போடணுமோ அத போடுங்க. இல்ல ஒருத்தர பத்தி நீங்க பேசுறீங்க அப்டின்னா, முழுசா தெரியாம அதை வந்து நீங்க சோஷியல் மீடியால கொண்டு வராதீங்க. அதேமாரி நெறைய பூஜா வீடியோஸ் அந்த சேனல்லாம் நீங்க பார்க்குறீங்கல்ல, எல்லாருமே பிசினஸ் பர்ப்பஸ்ல தானே பண்றாங்க. இப்ப நீங்க வந்து அ இந்த பஞ்சகாவிய எண்ணெய் போடுங்க, பஞ்சகாவிய விளக்கு போடுங்க, பஞ்சகாவிய சாம்பிராணி ஏத்துங்க. ஏங்க அதெல்லாம் நம்மனால செய்ய முடியாதா? இல்ல கடையில கூட நம்ம வாங்கலாம். இத பண்ணுனா ஆண்டவனுக்கு இவ்ளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு நறுமணத்தோட இருக்கிறதுக்காகத்தான். புரியுதுங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்ட நறுமணமா வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நாத்தம் புடிச்ச இடத்துல நம்ம இருக்க முடியாதுல்ல. நம்ம யாரும் நிக்க மாட்டோம்ல. நல்ல வாசனை வருதுன்னா தானே அத ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்ளோதாங்க. இதுதான் வந்து அதனுடைய விஷயங்களே. அதனால கடவுள் அப்படிங்கிறவரோ சரி, நம்ம வீடு வந்து நாறிக்கிட்டு இருந்ததுன்னா யாருமே வரமாட்டாங்க. அதே நம்ம வீடு நல்லா இருக்குதுன்னா, ச்சே அவங்க வீட்டுக்கு போனா அப்படி ஒரு நல்ல வாசனை இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாத்துக்குமே நம்ம மேல வரும். இதுதாங்க லைஃப். இதுதான் எல்லாமே. நீங்க ஏன் எல்லாரும் எதுக்காக இவ்ளோ பூஜை, இவ்ளோ இது எதுக்கு இது இப்படி ஒவ்வொருத்தர் சொல்றத நம்பி ஏன் இந்த மாரிலாம் ஏமாறுறாங்கன்னே தெரியல. நான்லாம் ரொம்ப தெளிவா நான் வந்து சாமி கும்பிடுவேன். ஏன்னா என்னால இது முடியும்னா அது முடியும். நான் கோயிலுக்கு போறேன். தட்டத்துல ரூ. 10 போடுறேன். உண்டியல்ல ரூ. 100 போடுறேன். அப்படின்னா, நான் ரூ. 500 ரூ. 1000 குடுத்து சாமிக்கு நான் பூஜை நான் இதுவரையிலுமே நான் சொல்றேன். மாசம் தவறாம நான் திருச்செந்தூர் போறேன்.
ரூ. 10,000 எனக்கு பால விஷயத்துக்கு ரூ. 5,000 ஆகும்னா, அதுக்கான வருமானம் எனக்கு வரும்போது, எனக்கு அந்த 5,000மோ 10,000மோ ஒரு பெரிய அமௌண்ட்டா தெரியல. அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேங்கும்போது, நான் அத குடுத்து நான் பண்ணிக்கிறேன். ஆனா அதுவரைக்கும் நான் என்ன பண்ணணும்? நான் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறேன். ரூ. 50 ரூ. 100 போட்டு 4 பேருக்கு என்னால முடியும். நான் இத பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா நான் இத பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு கண்டிப்பா புண்ணியம் சேருன்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதாங்க நம்ம செய்யற தான தர்மங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்மளுடைய பாவ காரியங்கள் எல்லாம் வந்து சரி பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுங்களா? தயவு செய்து இந்த பூஜை, அந்த பூஜை, இத பண்ணுவோம், அத பண்ணுவோம் எதுவும் வேண்டாம். மனசார சாமிய கும்பிடுங்க. மனசார ஒரு தீபம் ஏத்தி நீங்க சாமி கும்பிடுங்க. உங்களால சாம்பிராணி, ஊதுபத்தி எதுவுமே இல்லைனாலும் பரவால்ல. ஒரு தீபம் வந்து வீட்ல போட்டு நீங்க சாமியே கும்பிடலனாலும் பரவால்ல. ஒரு தீபம் போட்டு நீங்க மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எங்க ஏதாவது ஒரு பக்கம் உட்கார்ந்து நீங்க நினைங்க. சாமி ஃபோட்டோ கூட நம்ம வீட்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த காலத்துலலாம் இந்த மாரி சாமி ஃபோட்டோஸ் வச்செல்லாம் நெறைய பேர் பூஜை பண்ணவே கிடையாது. ஒரு மஞ்சள் அப்படியே இது பண்ணி விட்டு, அதில வந்து பட்டை போட்டுட்டு, குங்குமம், சந்தனம், குங்குமம் வச்சுட்டு, கீழ ஒரு தீபம் வந்து பருத்தி வைப்பாங்க. அப்படி இல்லையா அந்த சீமெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? காலையில 4 மணிக்கு அந்த அந்த விளக்க வந்து பருத்துவாங்க. அதுதான் ஒளி. அவ்வளோதான். அந்த மாரி தான் இருந்தாங்க. அப்பல்லாம் நம்ம தாத்தன், பாட்டனெல்லாம் நம்மளுக்கு சம்பாரிச்சு வைக்கலையா? சம்பாரிச்சு வச்சத அடுத்த தலைமுறை அழிக்குது. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை சம்பாரிக்குது. அதுக்கு அடுத்த தலைமுறை அழிக்குது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ்ன்னு சொல்லிட்டு நெகட்டிவ புகுத்துறவங்களோட இதில வந்து நீங்க போயி ரொம்ப அதாவது இப்போ பாருங்க, பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. இல்ல நம்ம மனசுக்குள்ள நமக்கு சாமியே கும்பிடலைனாலும் பரவால்ல. அந்த காலையில நேரம் எந்திரிச்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பிரபஞ்சத்த பார்த்து கேட்டோம்னாலே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவா இருக்கணும். நம்ம தான் தெளிவாயிக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா, அதுக்கெல்லாம் பணம் எல்லாத்தையும் வாங்குறதுக்கும், ஒரு இடத்துக்கு போறதுக்கும் இன்னைக்கு காசு வேணும். ஒரு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் போக முடியாது. ஒரு வழியில டீ, காஃபி காசு இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது. இங்கேருந்து நம்ம ரோட்டுக்கு நடந்து போகணும், வரணும். அதுக்கான தெம்பு நம்மளுக்கு வேணும். எல்லாத்துக்குமே இன்னைக்கு பணம் வேணும். அதை சம்பாதிக்கணும். நம்ம வெறும் பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு எல்லா சம்பாத்தியம் வராது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம அதுக்கான நேரத்தில் எந்திரிச்சு நம்ம பாடுபடணும். இதுதான். எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து பூஜை மட்டுமே பண்ணிட்டு நான் உட்காரல. நான் வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து நான் தொடர்ந்து 9 வாரம் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னடா பிஸ்னஸ் பண்ணலாம், இதோட சேர்த்து நம்மளுக்கு இன்கம் பத்தலையே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஒரு எஃபர்ட் போட்டேன், பண்ணுறேன். எனக்கு இப்போ எல்லா பிஸ்னஸுமே நல்லா தான் போயிட்டுருக்குது. எனக்கான அளவுக்கு எனக்கு கிடைக்கிது. எனக்கு ஒரு மாதம் 5,000 நான் வெளியே போனால் சம்பளம் வாங்குவேன்னா, எனக்கு அந்த மாதம் 5,000 எனக்கு இதில் கிடைக்கிது. ஒரு 6 மாதம் ஒரு ரூபா வருமானம் இல்லாமல் உட்காந்துருந்தேன். இடையில ஒரு 6 மாதமா என்னன்னே தெரியல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னால் எந்திரிக்க முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் ஒரு சாமி கும்பிட முடியாது, வீட்டில் வேலை செய்ய முடியாது, பிஸ்னஸ் வந்து டல் ஆயிடுச்சு, எதுவுமே நம்மளுக்கு மேக்கப் வரலையே, அது வரலையே, இது வரலையேன்னு ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்த 6 மாதமாக எனக்கு ஒரு வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரும்ப சரி நம்ம வந்து மாதம் மாதம் இந்த முருகரை கும்பிட்றோம். அதுக்கு மட்டும் எனக்கு காசு வந்துடும். 2,000 அவர் போய் திருச்செந்தூர் பார்த்துட்டு வரக்கு மட்டும் வந்துடும். போனேன், சண்டை போட்டேன். என்ன நீ உன்னை பார்க்குறக்கு மட்டும் காசு கொடுக்குற, அப்புறம் நான் சாப்பிட வேண்டாமா, என் குழந்தைய நான் வளர்த்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டேன். நான்வெஜ் வந்து செவ்வாய்க்கிழமை சாப்பிட்றத விட்டேன். அதே மாதிரி பூஜை செவ்வாய்க்கிழமை நாள் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நேரம் விரதம் இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13, 15 வாரங்கள் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பிஸ்னஸ் பழையபடி எனக்கு ரன் ஆகுது. சரிங்களா? அப்போ என் நேரமும் ஒத்து வருது. அதில் நான் பூஜையும் பண்ணுறேன், எனக்கு நேரமும் ஒத்து வருது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு நான் யோசித்தேன். அந்த 6 மாதமா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசித்து உட்காந்துட்டு இருந்தேனே தவிர, அடுத்து என்ன பண்ணணும்னு நான் யோசிக்காமல் இருந்துட்டேன். ஸோ அதை நான் யோசிச்சதுக்கப்புறமா என்னோட பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு திருப்பி பிக்கப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேலையும் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம சும்மா பூஜை பண்ணோம், இதை வாங்கி வைக்கலாம், அதை வாங்கி வைக்கலாம், எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சோன்னா நம்மளோட பூஜை அறை தான் நிறையுமே தவிர, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத ஜாஸ்தியாக இருக்குமே தவிர, நம்ம என்ன அதில் சம்பாரித்து நம்ம வச்சுருக்கோன்றது தெரியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் கூட போய் பாருங்கள். என்ன சிலை வச்சுருந்தாலுமே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுருப்பாங்க. அவங்களாம் உட்காந்துட்டு வந்து பாலை ஊற்றி தயிரை ஊற்றி பூஜையெல்லாம் பண்ணலை. சரிங்களா? பண்ணிகிட்ருக்க அவங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அவங்க சாமியை மனசார அந்த அவருக்கு ஒரு நிமிஷம்னாலும் ஒரு நிமிஷம் மனசார கும்பிட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. அது ஏன் நம்மளுக்கு புரியாமல் நம்ம ஏன் ரொம்ப வந்து இது பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியல. ஸோ இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க.